சில்ட்ரன், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சென்ட்ரல் ஆங்கிள். ரொம்ப முக்கியமான டாபிக். இதை பேஸ் பண்ணி தான் நாம் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதை நல்லா லிசன் பண்ணுங்கள். சென்ட்ரல் ஆங்கிள். ரைட் சைடில் ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது இல்லையா? இந்த சர்க்கிள்லேருந்து ரேடியஸ் இங்கே வரைஞ்சிருக்காங்க. ரேடியஸ். ஸோ இங்கே ஒரு ரேடியஸ் இருக்குது. அந்த ரேடியஸை சுற்றி ஒரு ஆர்க் இருக்குது. ஓகே, நம்ம ஏற்கனவே செக்டார்னால் என்னன்னு பார்த்தோம். 2 ரேடியஸ் வரைஞ்சிருப்பாங்க. அந்த 2 ரேடியஸ்குள்ளார இருக்கிற இடம் தான் என்னது? செக்டார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த ஆர்க்கு பேர் என்னது? சர்க்குலர் ஆர்க். அதையும் நம்ம பார்த்தோம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஓகே, அப்போது இந்த செக்டார் இருக்கு இல்லையா? இந்த செக்டாருக்கு இந்த சென்டர் பாயிண்டில் க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிள் தான் என்னது? சென்ட்ரல் ஆங்கிள். ஓகேவா? இங்கே ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கா, 2 ரேடியஸ் இருக்கா, இந்த 2 ரேடியஸ் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னது? சென்ட்ரல் ஆங்கிள். இங்கே பாருங்கள், the angle formed by a sector of a circle and its center is called the central angle. அதுதான் சொல்லியிருக்காங்க. 2 ரேடியஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் என்னது? சென்ட்ரல் ஆங்கிள். The shaded sector has the central angle AOB equal to theta. இதை நம்ம எப்படி படிக்கணும்? தீட்டான்னு படிக்கணும். And its 2 arms OA and OB are the radii of the circle. ஸோ சென்டர் பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் ஏ, இந்த இடம் பி. ஓஏவும் ஓபியும் என்னது? 2 ரேடியஸு. ஓகே, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளை நம்ம எப்படி சொல்லலாம்? இங்கே பாருங்கள், ஆங்கிள் இங்கே ஏவா? ஆங்கிள் ஏ ஓபி. ஓகே, ஆங்கிள் ஏ ஓபி தீட்டா. ஓகே, தீட்டா அப்படின்னு சொல்லணும். இங்கே ஆங்கிள் நமக்கு தெரியாததுனால தீட்டான்னு இப்போ சொல்கிறோம். ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா ஆங்கிள் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், சென்ட்ரல் the central angle of a circle is 360 degree. இது நமக்கு தெரியும், நம்ம கிளாஸில் ஸ்மாலர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். இப்போது ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே, இந்த சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்குது. இப்போது இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும் இல்லையா? இந்த சென்டர் ஆங்கிள் சர்க்கிளுக்கு, இந்த ஆங்கிள் தான் என்னது? 360 டிகிரி. ஓகே, ஒரு ஃபுல்லாக அந்த சர்க்கிளோட ஆங்கிள் ஃபுல்லாக எவ்வளோ? 360 டிகிரி. இப்போ நீங்கள் ப்ரொடெக்டர் பார்த்துருப்பீங்க. ஜாமெட்ரி பாக்ஸில் ப்ரொடெக்டர் இருக்கும் இல்லையா? அது எப்படி இருக்கும்? இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சைடில் இந்த எண்ட் பாயிண்டில் என்ன இருக்கும்? 180 டிகிரின்னு இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஷேப் என்னது? செமி சர்க்கிள். பாதி சர்க்கிளுக்கு எவ்வளோ? 180 டிகிரி. இந்த இடத்துல இருக்கும் இல்லையா? எப்படி ப்ரொடெக்டர் இப்படி இருக்கும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இருக்கும் இல்லையா 180 டிகிரின்னு எடுத்து பாருங்கள். இப்போது இது ஒரு ப்ரொடெக்டர், இது ஒரு ப்ரொடெக்டர். இந்த 2 ப்ரொடெக்டரையும் ஒன்றா சேர்த்துருங்க. இந்த ப்ரொடெக்டரில் ஒரு 180 டிகிரியா, இந்த ப்ரொடெக்டரில் ஒரு 180 டிகிரியா. இந்த 2 செமி சர்க்கிளையும் ஒன்றா சேர்த்துட்டா முழு சர்க்கிள் ஆகிடும். செமின்னா பாதின்னு அர்த்தம். 2 செமி சர்க்கிளையும் ஃபுல்லாக சேர்த்துட்டா, ஒன்றா சேர்த்துட்டா ஒரு சர்க்கிள் கிடச்சிரும். இதில் ஒரு 180, இதில் ஒரு 180, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? அப்போது ஒரு சர்க்கிளில் எவ்வளோ இருக்கும்? 360 டிகிரி. ஓகே, அதுதான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? the central angle of a circle is 360 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. if a circle is divided into n equal sectors, the central angle of each sectors is theta equal to 360 degree by n. ஓகே, இப்போ இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க? ரொம்ப சிம்பிள். ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளில் n நம்பர் ஆஃப் ஈக்குவல், இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? டிவைடட் இன்ட்டு n ஈக்குவல் செக்டார்ஸ்ன்னு இருக்கா? அப்போது ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளில் என்ன பண்ணுறாங்க? செக்டார் வரைகிறாங்க. இப்படி தானே வரையணும். 2 ரேடியஸ், ஒரு ஆர்க் இருக்கா? அப்போ இது ஒரு செக்டார்.
இங்கே இன்னொரு கோடு போடுங்க, அப்போ இன்னொரு செக்டார், இன்னொரு ரேடியஸ். இந்த மாதிரி நிறைய கோடு போட்டால் இது நிறைய செக்டார்ஸ் இருக்கா? இந்த நிறைய செக்டார்ஸை மொத்தமாக என்ன சொல்கிறாங்க? என்னு சொல்கிறாங்க. ஓகே, என் நம்பர் ஆஃப் செக்டார்ஸ்னால் நிறைய செக்டார்ஸ் இருக்குது. எவ்வளோன்னு சொல்லலை, ஆனால் நிறைய செக்டார்ஸ் இருக்குது. எல்லா செக்டார்ஸும் எப்படி இருக்குது? ஈக்குவல் செக்டார்ஸாக இருக்குது. அப்போ ஈக்குவல் செக்டார்ஸ், அப்போது இது நடுவில் ஒன்றுத்துக்கும் இப்படி நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கலாமா? ஒன்றுத்துக்கு கண்டுபிடிச்சா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஈக்குவல் செக்டார்ஸாக தான் பிடிக்கிறோம் இல்லையா? அப்போது இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணுன்னா அதுக்கு ஃபார்முலா என்னது? தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி பை என். டோட்டல் எவ்வளோ? டோட்டல் ரவுண்டு 360 டிகிரி. இதில் நம்பர் ஆஃப் செக்டார்ஸு என். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், the central angle of a semicircle is, semicircle என்ன அர்த்தம்? 180 டிகிரி இல்லையா? நம்ம ப்ரொடெக்டரில் பார்த்துருக்கோம். இப்போ செமிசர்க்கிளை எப்படி கண்டுபிடிக்கிறது? 360 டிகிரி பை செமிசர்க்கிளை எத்தனை செக்டாராக பிரிச்சிருப்போம்? இப்போ பாருங்கள், இது ஒரு சர்க்கிளா? செமிசர்க்கிள்னா என்ன? பாதியாக பிரிக்கிறது. ஓகே, அப்போது இது ஒரு செக்டார், இது ஒரு செக்டார். 2 செக்டார் இருக்கா? இது ஒரு செக்டார், இது ஒரு செக்டார். அப்போது 360 டிகிரி பை 2, 2 செக்டார். எண்ணுக்கு பதிலாக இங்கே எண் இருக்கு இல்லையா? எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2ன்னு போடணும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? குவாட்ரண்ட். குவாட்ரண்ட் என்னது? கால் அப்படின்னு அர்த்தம். நம்ம முக்கா, கால், அரைன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில்? அதில் கால். கால் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு சர்க்கிள். ஓகே, அப்போது ஈக்குவலாக 4 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். அப்போது இது ஃபஸ்ட்டு செக்டார், இது செகண்ட் செக்டார், இது தேர்ட் செக்டார், இது 4th செக்டார். அப்போ 4 செக்டார் இருக்கா? அப்போது இந்த ஃபார்முலா பாருங்கள். இப்போ நம்ம டிகிரி கண்டுபிடிக்கணும். தீட்டா 360 டிகிரி பை 4. 4 செக்டார்ஸ் இருக்கா? 4ஆல் இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 90 டிகிரி கிடைக்கும். அப்போது இங்கே எவ்வளோ இருக்குது? 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி. ஃபுல்லாக ஆட் பண்ணால் எவ்வளோ வந்துடும்? 360 டிகிரி வந்துடும். இப்போ நமக்கு இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளர் காலத்தை பாருங்கள், இந்த டேபிளர் காலமாக பாருங்கள். இங்கே செக்டார்ஸ் கொடுத்துட்டாங்க, நிறைய செக்டார்ஸு. இங்கே நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இந்த சர்க்கிளில் எத்தனை செக்டார்ஸ் இருக்குது? 1 2 3, 3 செக்டார்ஸ். இந்த செக்டாரில் எத்தனை இருக்குது? 1 2 3, 3 செக்டார் இருக்கா? அப்போது 360 டிகிரி பை 3. என்னோட வேல்யூ என்ன? 3. அப்போது 1 3s are 3, 120 3s are என்னது? 360. நீங்கள் இப்படி கேன்சல் பண்ணலன்னா நம்ம வழக்கமாக டிவைட் பண்ணுற மாதிரி போட்டுங்க. 3 360. 1 3s are 3. இங்கே 6 போட்டிங்கன்னா 2 3s are 6. 0 0 வந்துடுச்சு. ஸோ 120 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 6. அப்போது 360 6ஆல் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கலாமா? 6 6 are 36. 0 மேலே வந்ததுன்னா 60 டிகிரி. ஸோ இங்கே ஆன்சர் என்ன வரும்? 60 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ என்னது? தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை இருக்குது செக்டார்? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூன்னா 8. அப்போ டிவைட் பண்ணுங்கள். 368. 4 8s are 32. பேலன்ஸ் 4. 0வை கீழே இறக்கிக்கோங்க. 5 8s are 40. 0. அப்போது ஆன்சர்னா நமக்கு 45. அப்போ இங்கே என்ன டிகிரி வரும்? 45 டிகிரி. ஓகே, இங்கே தீட்டாவோட வேல்யூனா 45 டிகிரி. இப்போ அடுத்து பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11
12. இது எத்தனை செக்டார்? 12 செக்டார். அப்போ 360-ஐ 12ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 13 வரணும். ஓகேவா? ஓகே, இதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த ஃபார்முலாவை பார்த்துருப்போம். ரைட், இந்த ஃபார்முலா பாருங்கள். சென்ட்ரல் ஆங்கிள். சென்ட்ரல் ஆங்கிள்னா என்னது? ஒரு சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஆங்கிள் மொத்தமாக எவ்வளோ வரும்? 360 டிகிரி வரணும். இப்போ பாருங்கள், இது ஒரு சர்க்கிளா? இது ஒரு சர்க்கிள். அப்போது இங்கே நம்ம இப்படி கோடு கிடிச்சிட்டே வரோன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற ஆங்கிள் இப்படி கண்டுபிடிச்சிட்டே வந்தோம்னா ஒரு சர்க்கிள் கிடச்சிரும். அப்போது இது ஃபுல் சர்க்கிள் எவ்வளோ? 360 டிகிரி வரணும். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னது? இதனோட சுற்றுப்பாதை, பெரிமீட்டர், லென்த்து. ஓகே, சர்க்கிளோடைய லென்த்து தான் என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். இதனோட லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது? 2πr யூனிட்ஸ். இங்கே இருக்குது பாருங்கள், 2πr யூனிட்ஸ். இதை வச்சு தான் நம்ம நிறைய சால்வ் பண்ணுவோம். நல்லா கவனிங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் என்னது? 2πr யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் த சர்க்கிள். இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற எல்லா இடமும் என்னது? ஏரியா. இந்த எல்லா இடமும் என்னது? ஏரியா. அப்போது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் டு πr ஸ்கொயர் யூனிட்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ்னா 2πr, ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னா πr ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? இப்படி இருக்கு இல்லையா, அது பேர் என்னது? பிஐ பை அப்படின்னு சொல்லணும். πr ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இந்த ஸ்லைடில் பாருங்கள். இந்த ஸ்லைடில் என்னடா நிறைய எழுதியிருக்கு, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோன்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒழுங்காக பொறுமையாக லிசன் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. சரியா? ஸோ இதை பார்த்ததும் தயவு செஞ்சு பயந்துடாதீங்க, இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம லாஸ்ட்டு சைடில் பார்த்தோம் இல்லையா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்னது? 2πr. இந்த 2πரோட வேல்யூ எது அப்படின்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது இல்லையா, இந்த முழு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் என்னது? 2πr. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது பாதி சர்க்கிள், முழு சர்க்கிளுக்கு தான் என்னது? 2πr. இதில் பாதியாக பிரிச்சுட்டோன்னு வச்சுங்களேன். பாதியாக பிரிச்சுட்டா செமி சர்க்கிள். அப்போது இந்த 2πரை என்ன பண்ணலாம்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போது ஒரு தோசை இருக்குது. இதை ரெண்டாக பிரிக்கணும்னா இப்போ ரெண்டாக கட் பண்ணணும்னா 1/2ன்னு சொல்லலாமா? ஓகே, ஒரு தோசை 1/2. இப்போது அதே மாதிரி இப்போ ரெண்டாக பிரிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 2 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இங்கே என்ன இருக்குது? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr. இது ஒரு முழு சர்க்கிளுக்கு 2πr. இப்போது இதில் பாதி சர்க்கிளுக்கு என்ன வரும்? என்ன பண்ணணும்? 2πr/2ன்னு போட்டுடணும். இது என்னது? ஃபுல் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. அதில் செமி சர்க்கிள் பாதி சர்க்கிளுக்கு தான் வேணும்னா அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணி பாதியாக ஆக்கிடணும். ஓகே, இதையே நம்ம வேறு எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள், 2πr/2. இது எப்படி எழுதலாம்? 2πr × 1/2ன்னு இப்படியும் எழுதலாம். ஓகே, 2πr × 1/2ன்னு எழுதலாம். இப்போ அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், லென்த் ஆஃப் த செமிசர்க்கிள். ஓகே, லென்த் ஆஃப் த செமிசர்க்கிள் என்ன இருக்குது? 1/2 × 2πr. 1/2 × 2πr. 2πr/2. அதுதான் இதை 1/2ன்னு எழுதியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதே மாதிரி ஏரியா பார்க்கலாமா? ஏரியாவுக்கு என்ன இருக்குது பாருங்கள், πr ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த ஹோல் சர்க்கிளோட இந்த ஏரியாவுக்கு தான் என்னது? πr ஸ்கொயர் யூனிட்ஸ். நமக்கு என்ன தேவை? இந்த ஹோல் சர்க்கிள் தேவையில்லை, இதில் பாதி தான் தேவை. அப்போது பாதினா டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அப்போது πr ஸ்கொயர்/2. 2ஆல் டிவைட் பண்ணால் என்னவாயிடும்? இந்த ஹோல் சர்க்கிளோடைய ஏரியாவை பாதியாக டிவைட் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணிடணும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? πr ஸ்கொயர்
இன்ட்டு 1/2 அப்படின்னு எழுதணும். ஓகே, பைஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1/2. இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல எழுதியிருக்காங்க பாருங்கள். லென்த் ஆஃப் த செமி சர்க்கிள் என்ன, 1/2 இன்ட்டு 2πr. ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் என்ன, 1/2 இன்ட்டு பைஆர் ஸ்கொயர். ஓகே, ஒன்றும் இல்லை, 1/2 மட்டும்தான் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் 1/2, இங்கேயும் 1/2, அவ்வளோதான். ஓகே, அதை நினச்சி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதையும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், லென்த் ஆஃப் த செமி சர்க்குலர் ஆர்க் என்னது, 1/2 இன்ட்டு 2πr. இதை எப்படி எழுதலாம், 180 டிகிரி பை 360 இன்ட்டு 2πrனு எழுதலாம். எதனால், ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் ரெண்டாக பிரிக்கிறோம். பிரிச்சுட்டா சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு இது ஒரு ப்ரொடெக்டராக நினச்சிக்கோங்க, இது ஒரு ப்ரொடெக்டராக நினச்சிக்கோங்க. அப்போது இங்கே ஒரு 180 இருக்கும், இங்கே ஒரு 180 இருக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ, 360. அப்போது 360 டிகிரி, கீழே 360. இதில் நமக்கு என்ன தேவை, செமி சர்க்கிள்னால் பாதி. அப்போ 180 டிகிரி தான் வரும், 180 டிகிரி. ஓகே, ஒரு சர்க்கிளில் பாதி 180 டிகிரி மட்டும் போட்டுட்டா, இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, 180 சார் 180, 180 சார் 360. அப்போது 1/2ன்னு வந்துருச்சாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், 1/2 இன்ட்டு 2πrனு எழுதலாம், இல்லைனா 180/360 இன்ட்டு 2πrனு எழுதலாம். எப்படி எழுதினாலும் ஒன்று தான். அதே மாதிரி தான் ஏரியாவுக்கும் 1/2 இன்ட்டு பைஆர் ஸ்கொயர்னு எழுதலாம், 180 டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு பைஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரைட், the ratio of the central angle 360 degree is theta to 360 degree is theta by 360 degree. length of the arc, ஆர்க்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா. ஆர்க்குன்னா என்னது, ஒரு சர்க்கிள் இருக்குமா, ஒரு சென்ட்ரல் பாயிண்ட், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். அப்போ இது ஒரு செக்டார் ஆகிடுச்சா. இந்த இடத்துல ஒரு ஆர்க் இருக்குது இல்லையா, இந்த ஆர்க்கு தான் என்னது, எல். இதுதான் லென்த் ஆஃப் த ஆர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த லென்த் ஆஃப் த ஆர்க், இந்த லென்த்து தான் கண்டுபிடிக்கிறது தான் என்ன ஃபார்முலா, தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2πr. தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2πr யூனிட்ஸ். இப்போ அதே மாதிரி செக்டாரோட ஏரியா, செக்டார்னா அதே தான், ஒரு சர்க்கிள் இருக்குது, 2 ரேடியஸ் இருக்குது, ஒரு ஆர்க் இருக்குது. இது நடுவில் இருக்கிற இந்த இடம் தான் என்னது, செக்டார். இதனோட ஏரியாவை என்ன, எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே பாருங்கள், தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பைஆர் ஸ்கொயர். ஓகே, தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பைஆர் ஸ்கொயர். அப்போ நமக்கு 2 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபார்முலா, லென்த் ஆஃப் த ஆர்க்கு கண்டுபிடிக்கணுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, செக்டாரோடைய ஏரியா கண்டுபிடிக்கணுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரைட், இந்த 2 ஃபார்முலாவும் நல்லா படித்து வச்சுக்கணும். இப்போ அடுத்து பாருங்கள், இஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் யூனிட்ஸ் டிவைடட் இன்ட்டு n ஈக்குவல் செக்டார்ஸ் தென் த லென்த் ஆஃப் ஈச் செக்டார்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு இந்த ஃபார்முலா. லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் ஈச் செக்டார்ஸ்ன்னு கேட்டுட்டா இந்த இடத்துல என்ன வரணும், 1/nன்னு வரணும். இங்கே தீட்டா பை 360 வந்திருக்கா, லென்த் ஆஃப் த ஆர்க்குன்னு மட்டும் கேட்டால் தீட்டா பை 360. லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார்ஸ்ன்னு கேட்டுட்டா 1/n இன்ட்டு 2πr யூனிட்ஸ்ன்னு போடணும். ஓகேவா, அதே மாதிரி ஏரியா ஆஃப் ஈச் செக்டார்ஸ்ன்னு கேட்டுட்டா 1/n இன்ட்டு பைஆர் ஸ்கொயர்னு போடணும். ஓகே, இந்த இடத்துல சின்ன டிஃப்ரென்ஸ் தான், லென்த் ஆஃப் த ஆர்க்குன்னு மட்டும் இல்லை ஏரியா ஆஃப் த செக்டார்னு மட்டும் கேட்டால் டிகிரி இங்கே போடணும். ஈச்சுன்ற வேர்டு இது கூட சேர்ந்துட்டா 1/n 1/nன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே.